கஞ்சா வைத்திருந்ததாக தொடர்க்கப்பட்ட வழக்கில் கட்டு போட்ட நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கர் மே 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவு. தேனியில் கைது செய்யப்பட்ட போது உடலில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்த சவுக்கு சங்கர் நீதிமன்ற காவலில் இருந்தவர் கையில் கட்டுடன் ஆஜரான மர்மம் என்னவென்று மக்கள் கேள்வி. சவுக்கு சங்கர் காவல்துறையால் சித்திரவதை செய்யப்பட்டது குறித்து நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அவரது தாயார் தொடர்ந்த வழக்கு. கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கரின் உடல்நிலை குறித்து அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறையின் உதவி இன்றி கஞ்சா வியாபாரம் நடைபெற வாய்ப்பு இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டும். காவல்துறையின் நடவடிக்கை கடுமையாக இருந்தால் கஞ்சா புழக்கம் அது தொடர்பான வழக்குகளும் எப்படி அதிகரிக்கும் என நீதிபதிகள் சரமாரி கேள்வி. கஞ்சா விற்பனை தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவானது, எத்தனை வழக்குகளில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது என தமிழக உள்துறை செயலர், டிஜிபி, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இயக்குனர் விரிவான பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. புதுக்கோட்டையில் கஞ்சாவிற்கும் பெண்களுடன் தொடர்பில் இருந்த காவலர்கள் பணியிடை நீக்கம். விடியா ஆட்சியில் காவலர்களை கஞ்சா கும்பலுடன் தொடர்பில் இருக்கும் அவலம். விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி பேருந்துகளை முறையாக ஆய்வு செய்யுமா விடியா திமுக அரசு? கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல விபத்து ஏற்படும் முன் நாடகம் ஆடும் என மக்கள் கேள்வி. மாணவர்களின் நலன் கருதி அரசு பேருந்துகளை ஆய்வு செய்ய பெற்றோர் கோரிக்கை. இஎம் பித்தளை பேருந்துகளை மாற்றி மாணவர்களின் உயிரை பாதுகாக்க விடியா அரசுக்கு வலியுறுத்தல். விடியா திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சி சாதனை அல்ல வேதனை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். தற்போது தமிழகத்தில் நடப்பது சொல்லாட்சியும் அல்ல செயலாட்சியும் அல்ல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். விடியா திமுக ஆட்சி செயலற்ற ஆட்சி, பயனற்ற ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி என்பதை தமிழக மக்கள் விரைவில் நிரூபிப்பார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடனாளிகளாக ஆக்கியதுதான் விடியா திமுக அரசின் சாதனை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினர், கழகத்தில் இணைந்த தமாக சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் பட்டுக்கோட்டை பூபதி, மயிலாப்பூர் பகுதி தலைவர் கோபிநாதன் ஆகியோருக்கு வாழ்த்து. மக்கள் தொகை அதிகமுள்ள நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் பற்றாக்குறை போக்க 75 கோடி ரூபாய் ஒதுக்கீடா? விடியா திமுக அரசு கண் துடைப்பு நாடகம் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டு. நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தனசிங் கொலையில் துப்பு துலக்க முடியாமல் திணறும் விடியா அரசின் காவல்துறை. 6வது நாளாக திணறும் போலீஸ் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்குமா அல்லது கண்துடைப்புக்காக கூலிப்படையினரை கைது செய்து வழக்கை முடிக்குமா என மக்கள் கேள்வி. மூன்று ஆண்டுகால விடியா திமுக ஆட்சி மோசம் என எக்ஸ் வலைதள கருத்து கணிப்பில் தமிழக மக்கள் கருத்து கணிப்பின் முடிவுகளை ஏற்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் பதவியில் இருந்து விலகுவாரா என மக்கள் கேள்வி. எக்ஸ் வலைதளத்தில் ட்ரெண்டிங்கான 3 ஆண்டுகால விடியா திமுக அரசின் வேதனை. கனவு உலகில் மிதக்கும் பொம்மை முதல்வர் எப்போது நிஜ உலகிற்கு வருவார் என மக்கள் கேள்வி. தவிக்கிறது ஆண்டவனுக்கு தான் சார் தெரியும். நான் யாருமே வந்து பார்க்கல சார். நாங்களே எல்லாம் சாவரம், எல்லாரும் வீட்டு பெட்டு வீட்டு எல்லாமே போச்சு. எல்லாம் கஷ்டம்.
எங்க போறது நாங்க யார கேக்குறது நீங்களே சொல்லுங்க. சிரமமா இருக்குப்பா. போதை மருந்து, கெஞ்சா, பவுடரு, ஊசி இதெல்லாம் ஒழிக்கணும். இந்த மாதிரி எத்தனை பாதிகள் சாவும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் சுமார் 12,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு உரிய முன்னேற்பாடுகள் செய்யவில்லை என விவசாயிகள் வேதனை. விடியா ஆட்சியில் மூடு விழா நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள ஆவி நிர்வாகம். திராவிட மாடலுக்கு போட்டியாக களமிறங்கியுள்ள குஜராத் மாடல் அமுல் பால். பதிவுத்துறையில் பல்வேறு சேவைகளுக்காக கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. வாக்களித்த மக்களுக்கு வாய்க்கரிசி போட்டதுதான் 3 ஆண்டு கால விடிய அரசின் சாதனை என பலரும் விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே மதுபோதையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் பொதுமக்களால் சிறைபிடிப்பு. அசுர வேகத்தில் பேருந்தை இயக்கி பொதுமக்களை பீதியடைய வைத்த மதுபோதை ஓட்டுநர். சேலம் அருகே டிராக்டர் மற்றும் கார் என அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மீது மோதிய கண்டெய்னர் லாரியால் பரபரப்பு. விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். தேனி அருகே சவ ஊர்வலத்தில் பட்டாசு வெடித்ததில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் வெட்டி படுகொலை. விடியா திமுக ஆட்சியில் தொடரும் படுகொலை சம்பவங்களால் மக்கள் வேதனை. சென்னையில் பயங்கர ஆயுதங்களுடன் கொலை திட்டத்துடன் காத்திருந்த திமுக நிர்வாகி கூட்டாளிகளோடு சிக்கினர். விடியா ஆட்சியில் திமுக ரவுடிகளின் கொட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சோழிங்கநல்லூரில் அப்பாவி மக்களிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த திமுக கவுன்சிலர். கொலை மிரட்டல் விடுக்கும் விடியா திமுக கவுன்சிலர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. 22 மாவட்டங்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க 300 கோடி ரூபாய் ஒதுக்கிய விடியா அரசு குடிமராமத்து பணிகளில் கோட்டை விட்டுவிட்டு லாரிகள் மூலம் தண்ணீர் தந்தோம் என கொள்ளையடிக்க திட்டமிடுவதாக விடியா அரசு மீது குற்றச்சாட்டு. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சனை இல்லை என்று கூறிய விடியா அரசு தற்போது எதற்காக 300 கோடி ரூபாயை ஒதுக்கியது என மக்கள் கேள்வி. முன்கூட்டியே திட்டமிட்டு குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டு நீர்நிலைகள் தண்ணீரை தேக்கி இருக்க முடியாதா என்றும் மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பேருந்தில் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் இருக்கையை விட்டு ஓட்டம் பிடித்தனர். ஈயம் பித்தளை பேரிச்ச பழ பேருந்துகளை இயக்கி பொதுமக்களை நோக்கடித்து சாவடிக்கும் விடியா அரசு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 1 மணி நேரம் பெய்த மழையால் தரைப்பாலத்தில் மழைநீர் தேங்கி நிற்கும் அவலம். மேல் ஆலத்தூர் ரயில்வே தரைப்பாலத்தில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை மடிப்பாக்கத்தில் தொடர் மின் தடையால் வெகுண்டெழுந்த மக்கள். மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்களிடம் மதுபோதையில் மல்லு கட்டிய விடியா அரசின் மின்துறை ஊழியர்கள். சென்னை ஆலந்தூர் காவலர் குடியிருப்பில் வளர்ப்பு நாய் கடித்ததில் சிறுவன் கையில் காயம். விடுமுறையை கழிக்க உறவினர் வீட்டிற்கு வந்த சிறுவனுக்கு நேர்ந்த பரிதாபம். +2 தேர்வு முடிவுகளை அடுத்து தேர்ச்சி விகிதத்தை காரணம் காட்டி ஆசிரியர்களை இடமாற்றம் செய்யும் விடியா அரசு.
அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் ஆசிரியர்களை பழிவாங்க துடிப்பதாக பள்ளி கல்வித்துறை மீது குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பேக்கரியில் வேலை செய்யும் இளைஞரை தாக்கிய போதை ஆசாமிகள். விடியாதிமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதை ஆசாமிகள் அட்டூழியத்தால் மக்கள் வேதனை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. விழுப்புரம் அருகே வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கால்வாய் அமைக்காமல் ஓராண்டு காலமாக விடிய அரசு அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. உளுந்தூர்பேட்டை அருகே விடியா ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் தொட்டி ஓராண்டுகளுக்கு மேலாகியும் திறக்காததால் பொதுமக்கள் ஆத்திரம். குடிநீர் தொட்டிக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி மலர் தூவி பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டத்தை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். வெயிலில் வாடியவர்கள் வெண்பனியின் அழகை கண்டு ரசித்து மகிழ்ச்சி. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் தொடர் மின்வெட்டால் கர்ப்பிணிகள் குழந்தைகள் கடும் அவதி. கல்லூரி தேர்வு நடைபெறும் நிலையில் விளக்கு வெளிச்சத்தில் படிக்க வேண்டிய நிலைக்கு மாணவர்களை தள்ளிய விடியா அரசு. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை மின் வாரியத்தில் பணிபுரியும் இளநிலை மின் பொறியாளர் மின்கம்பம் நடுவதற்கு பேரம் பேசிய வீடியோ வெளியானது. லேபருக்கு 7 பேர் வருவாங்க, அதுக்கு ஒரு 5000 ரூபா வந்துடும். ஏன்னா மீதிக்கு நான் வேற இடத்துக்கு வேலைக்கு அனுப்பிடுவேன். ஆமாம், இதை ஒரு 2000 மட்டும் தாங்க. இப்போ நான் கொடுத்துருந்தேன். எனக்கு நட்டி பிடிக்க 7000 கையில் வாங்கி. சரி, நீங்கள் போங்க. நான் நட்டுற அன்னைக்கு நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் போயிட்டே இருங்க, நான் இவங்களை அனுப்பி விட்டுருக்கேன். சார் நிப்பாட்டிங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். போல இறக்குன மாதிரி இருக்கட்டும். நான் எங்கள் ஆளை வச்சு முடிச்சிடுறேன். இல்லை செலவே கிடையாது. வசூல் வேட்டையில் ஈடுபடும் மின் பொறியாளர்கள் மீது விடிய அரசு நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா சாலை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் 40க்கும் மேற்பட்ட பேட்டரிகள் திருடு போனதாக புகார். விடியாதிமுக அரசின் அலட்சியமே திருட்டு சம்பவத்திற்கு காரணம் என அம்மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பட்டா மாற்றம் லஞ்சம் கேட்ட விஏஓ கைது. விடியா ஆட்சியில் லஞ்சம் வாங்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளால் அவதிக்குள்ளாகும் மக்கள். காஞ்சிபுரம் நகரில் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே உயரக மோட்டார் சைக்கிள் திருட்டு. சிசிடிவி காட்சிகளுடன் புகார் அளித்தும் புகாரை ஏற்காமல் 9 மணி நேரம் அழகழித்த சிவகாஞ்சி போலீசார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் பூவாராக சுவாமி கோவிலில் பூஜை போட வந்த புதிய கார் கோவிலுக்குள் நுழைந்த காட்சியால் பரபரப்பு. பிரேக்கிற்கு பதில் ஆக்சிலேட்டரை அழுத்த உரிமையாளர், ஓட்டம் பிடித்த பக்தர்கள். நெல்லை காவல் கிணறு பகுதியில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாண்டியர் கால சதித்திர மடத்தை சீரமைக்க கோரிக்கை. பாண்டிய மணற்கால சத்திரம் சிதலமடைந்து காணப்படும் அவலம். +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்காக துணைத் தேர்வு ஜூன் 24ஆம் தேதி தொடக்கம். தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் மே 16 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு.
கச்சத்தீவு விவகாரத்தில் போலி ஆவணத்தை வைத்து பாஜக சர்ச்சை கிளப்பியுள்ளதாக பெரும் குற்றச்சாட்டு. வெளியுறவுத்துறையில் அஜய் ஜெயின் என்ற அதிகாரியே இல்லை என்ற பகிர் தகவல் அம்பலம். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவை தொடர்ந்து பாஜகவும் நாடகம். எங்கள் வாழ்க்கையோடு விளையாடுவதுதான் அரசியலா என மீனவர்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. உலகம் முழுவதிலும் கோவிஷீல்டு தடுப்பூசியை திரும்ப பெற அஸ்ட்ராஜெனகா. மண்டை காய்ந்து போய் நிற்கும் கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்ட அப்பாவி மக்கள். ஏர் இந்தியாவின் 70 உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விமானங்கள் திடீர் ரத்து. மொத்தமாக மருத்துவ விடுப்பு எடுத்த மூத்த விமானியால் ஏற்பட்ட விபரீதம். அமெரிக்க நாட்டினரை போல் இருப்பதாக தென்னிந்தியர்கள் பற்றி கருத்து. காங்கிரஸ் அயலக அணி தலைவர் ஷாம் பிட்டோவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. அமெரிக்காவில் ஓக்லஹோமா நகரை புரட்டி போட்ட சூறாவளி. ஒட்டுமொத்த நகரமே உருகுலைந்து போன பரிதாபம்.